எபித்தீலியல் டிஸ்ப்ளேசியா பற்றி பார்க்க போகிறோம். எபித்தீலியல் டிஸ்ப்ளேசியானா என்னென்னா, எபித்தீலியல் டிஸ்ப்ளேசியா வந்து இஸ் அ டைப் ஆஃப் எபித்தீலியல் ஷோவிங் மேலே வந்து ஒரு டிஸ்ப்ளேசியா இருக்குதுன்னா ஒரு ரவுண்ட் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிட்டு மேலே வந்து கெரட்டனைஸ்டு எபித்தீலியம் ஷோயிங் ஹைப்பர் கெரட்டோசிஸ் வந்து இருக்குது. ஹைப்பர் கெரட்டோசிஸ்னால் இந்த கெரட்டோசிஸ் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அக்கந்தோசிஸ்னால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறைய பால்ஸாக இருக்காம். இது எல்லாமே அக்கந்தோசிஸில் வந்து வந்துடும். ஹைப்பர் குரோமேட்டிசம்னால் இந்த குட்டி குட்டியாக இந்த குட்டி குட்டியாக இந்த ரவுண்டாக இருக்குல்ல, இதெல்லாம் ஹைப்பர் குரோமேட்டிசமாக வந்து மீன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பேசல் செல் ஹைப்பர் பிளேஷியா, பேசல் செல் வந்து அதிகமாக இருக்கும். தென் ஆஃப்டர் டிஸ்பிளேட்டிக் சேஞ்சஸ் இன் தி ரெஸ்ட்ரிக்டட் டு தி பேசல் 1T அப்படின்னு இருக்கும். டிஸ்பிளேஸ்டிக் சேஞ்சஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு தி பேசல் 1 டைப்புன்னு இருக்கும். அதாவது நிறையா டிஸ்ப்ளேசியா வந்து அதிகமாக வந்து இந்த செல்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக இருக்கிறது தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா அதுக்கப்புறம் வந்து ப்ராட் ட்ராப் ஷார்ப் அண்ட் ரெட்டி ரிட்ஜஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த ப்ராட் ஷார்ப் அண்ட் ரெட்டி ரிட்ஜஸ் வந்து அதிகமாக இருக்கும். கனெக்டிவ் டிஷ்யூவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து எபித்தீலியல் டிஸ்ப்ளேசியா பற்றி பார்க்க போகிறோம். எபித்தீலியல் டிஸ்ப்ளேசியாவில் வந்து என்னென்னா டோட்டலாக வந்து என்ன இருக்குன்னா, இந்த எபித்தீலியல் டிஸ்ப்ளேசியா வந்து மைல்டு மாட்ரேட் சிவியர் கார்சினோமான்னு சொல்கிறாங்க. டிஸ்ப்ளேசியானாலே ஒரு கார்சினோமா தான். இதில் வந்து ஒரு செல்லுலார் சேஞ்சஸ் வந்து நடக்குது. என்னென்ன செல்ஸ்லாம் வந்து நியூக்ளியர் வந்து பிலியோமார்ஃபிசம் வந்து நடக்குது, செல்லுலார் பிலியோமார்ஃபிசம் வந்து நடக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இன்க்ரீஸ்டு நியூக்ளியர் வந்து அதிகமாக இருக்குது. சைட்டோபிளாஸ்மிக் ரிட்டர்ன்ஸ் வந்து இருக்குது. என்லார்ஜ் நியூக்ளியர் வந்து அதிகமாக இருக்குது. அண்டு நியூக்ளியர் வந்து ஹைப்பர் குரோமேட்டோமா டிஷ்யூ வந்து அதிகமாக இருக்குது. இன்க்ரீஸ்டு மைட்டோசிஸ் அப்நார்மல் மைட்டோசிஸ்ன்னு ரெண்டாக பிரியுது. ஸோ increased number and sizes of the nucleole and arterioles tissue changes வந்து நடக்குதுன்னு சொல்கிறாங்களா. இதில் வந்து increased number and size of the நியூக்ளியஸோட சைஸ் வந்து அதிகமாகுது. மைட்டாசிஸ் நடக்குது, அப்நார்மல் மைட்டாசிஸ் நடக்குது, அதெல்லாம் இருக்குதா. நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா லாஸ் ஆஃப் பொலாரிட்டி டிஸார்டர் மெச்சுரேஷன் ஃபார்ம் பேசல் டைப் சர்ஃபேஸ் செல் பேசல் சைஸ் சர்ஃபேஸ் செல்ஸ்ன்னு இருக்குது. இன்க்ரீஸ்டு செல்லுலார் டென்டி இருக்குது. பேசல் செல் ஹைப்பர் பிளேஷியா அதிகமாக இருக்குது. கேரட்டோசிஸே வந்து ஒரு மாதிரி இதாகிறது போல். ஹைப்பர் பிளேஷியா நடக்குது, பொலாரிட்டி நடக்கும், செல் பொலாரிட்டி இருக்கும், லாஸ் ஆஃப் பொலாரிட்டி, அதாவது அந்த நியூக்ளியஸ்லாம் வந்து பொலாரிட்டி நடக்கும்ல, அந்த லாஸ் ஆஃப் பொலாரிட்டி நடக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா செகண்டரி எக்ஸ்டென்ஷன் ஆன் தி ரூட் டிப்பில் வந்து ஒரு செகண்டரி எக்ஸ்டென்ஷன் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு பல்பஸ் ட்ராப் ஷேப்டு ரெட்டி ரிட்ஜஸ் வந்து அதிகமாக இருக்கும். ரெட்டி ரிட்ஜஸ் வந்து அதிகமாக இருக்கும், குட்டி குட்டியாக இந்த ஒரு ஷேப்பில் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து எபித்தீலியல் டிஸ்ப்ளேசியாவோட ஒரு பார்ட்டு. அது எப்படி ஞாபகப்படுத்தினா, இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதில் பிங்க் கலரில் வந்து எபித்தீலியல் ஷோவிங் த ஹைப்பர் கெரட்டோசிஸ் அது நடக்குது. அக்கந்தோசிஸ் வந்து நடந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து அக்கந்தோசிஸ் நடந்தும் நெக்ஸ்ட்டு வந்து ஹைப்பர் குரோமேட்டிசம் வந்து நிறைய ஹைப்பர் குரோமேட்டிசம் இருக்குது, அது நடக்கும். தென் பேசல் செல்லே வந்து அதிகமான அளவில் வந்து ஃபார்மேஷன் வந்து நடக்குது. நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்பிளேஸ்டிக் சேஞ்சஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்டட் டு தி பேசல் 1T ஃபார்மில் வந்து இருக்குது. தென் வந்து ப்ராட் ட்ராப் ஷேப் ரெட்டி ரிட்ஜஸ் வந்து அதிகமாக இருக்குது. இதுதான் வந்து ட்ராப் ஷேப் ரெட்டி ரிட்ஜஸ் அண்டு கனெக்டிவ் டிஷ்யூஸும் இருக்குது.